அயோத்தியின் செல்வச் செழிப்பில் பந்தாடும் பெண்களின் அணிகலன்களில் இருந்து சிதறும் முத்துக்களின் ஒளி நிலவின் ஒளியையும் மிஞ்சுகிறது. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியில இளைஞர்கள் விளையாடுற இடத்திலேயே வாசனை பொடி சேர்ந்து குழி நிரம்புதுன்னு பார்த்தோம். இப்போ கம்பர் நம்மளை அங்க இருக்கிற பெண்களோட விளையாட்டு பக்கமா அழைச்சிட்டு போறாரு. அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? பந்துகள் மடந்தையர் பயிற்றுவாரிடை சிந்துவ முத்தினம், அவை திரட்டுவார் அந்தம் இல் சிலதியர், ஆற்ற குப்பைகள் சந்திரன் ஒளிகெட தழைப்ப தன்னிலா. பந்துகள் மடந்தையர் பயிற்றுவாரிடை சிந்துவ முத்தினம், அழகான ஈழ மங்கையர்கள். அவங்க என்ன பண்றாங்க? பந்து விளையாடுறாங்க. பயிற்றுவார்னா பழகிறவங்க, விளையாடுறவங்கன்னு அர்த்தம். அப்படி அவங்க உற்சாகமா பந்து விளையாடும் போது அவங்க போட்டிருக்கிற நகைகள்ல இருந்து, கழுத்துல, காதுல, கையில இருக்கிற அணிகலன்கள்ல இருந்து முத்துக்கள் சிதறுதாம். ஒன்னா ரெண்டா இல்ல, முத்தினம் அப்படின்னா முத்துக்களின் கூட்டம் கணக்கில்லாம சிதறுதாம். விளையாடுற வேகத்துல அது பாட்டுக்கு சிதறி விழுதாம். என்ன ஒரு காட்சி பாருங்க! சும்மா விளையாடும் போதே முத்துக்கள் சிதறுதுன்னா அவங்களோட செல்வச் செழிப்பை நாம எப்படி அளக்கிறது? அவை திரட்டுவார் அந்தம் இல் சிலதியர். அப்படி சிதறின முத்துக்களை அப்படியே விட்டுட முடியுமா? அதையெல்லாம் பொறுக்கி எடுக்கிறதுக்கு அங்க பணிப்பெண்கள் இருக்காங்களாம். எவ்வளவு பேர்? அந்தம் இல் சிலதியர், அதாவது முடிவே இல்லாத அளவுக்கு கணக்கில்லாத பணிப்பெண்கள் அந்த முத்துக்களை பொறுக்கி சேகரிக்கிறாங்களாம். இது எவ்வளவு பெரிய செல்வம் பாருங்க! முத்துக்களை பொறுக்கிறதுக்கே இத்தனை பேரா? இது சாதாரண நகரமா? இது சக்கரவர்த்தி தசரதன் ஆளும் அயோத்தி. ஆற்ற குப்பைகள் சந்திரன் ஒளிகெட தழைப்ப தன்னிலா. அப்படி அந்த பணிப்பெண்கள் சேகரித்து குவிச்சு வைக்கிறாங்களே அந்த முத்துக்கள். ஆற்ற குப்பைகள்னா அப்படி சேகரித்து வச்ச குவியல்கள். அந்த குவியல்கள் எப்படி இருக்குதாம்? ராத்திரி நேரத்தில் வானத்தில் முழு நிலா ஜொலிக்குது இல்லையா? அந்த நிலாவோட ஒளியையே மங்கச் செய்யுதாம் இந்த முத்துக்களோட ஒளி. சந்திரன் ஒளி கெட நிலவோட பிரகாசமே தோத்து போகுதாம். அந்த அளவுக்கு இந்த முத்துக்களின் குவியல்கள் தன்னிலா தழைப்ப குளிர்ச்சியான நிலா மாதிரி ஒளியை பரப்புதாம். அடேயப்பா, என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு வர்ணனை! முத்துக்களோட ஒளி நிலவோட ஒளியையே மிஞ்சுதாம். இது வெறும் வர்ணனை இல்லை, அயோத்தியோட செல்வச் செழிப்பை, அவங்களோட வாழ்க்கை தரத்தை கம்பர் நமக்கு இப்படி படம் பிடிச்சிறார். ஆக பெண்கள் விளையாடும் இடத்தில் சிதறும் முத்துக்களே நிலவின் ஒளியை தோற்கடிக்கும் என்றால் அந்த அயோத்தி மாநகரின் செல்வத்தையும் அழகையும் புகழையும் நாம் எப்படி வார்த்தைகளால் சொல்வது? கம்பர் காட்டுகின்ற காட்சி நம்மை பிரமிக்க வைக்கிறது அல்லவா? இப்படியாக ஒவ்வொரு அணுவிலும் அயோத்தியின் மகத்துவத்தை கம்பர் தன் கவி வரிகளால் செதுக்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து பயணிப்போம்.